தலைப்பு பாப் அல் முக்சிரூன் ஹுமுல் முகில்லூன். அல் முக்சிரூன் ஹுமுல் முகில்லூன். இந்த உலகத்தில் யார் அதிகமாக தேடிக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் மறுமையில் குறைவாக இருக்கக்கூடியவர்கள். மறுமையில் குறைவாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள்தான். யார் இந்த உலகத்திலே அதிகமாக தேடிக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் மறுமையில் குறைவாக இருக்கக்கூடியவர்கள். இது தலைப்பு. இந்த வசனம் இருக்குது இமாம் புகாரி எப்பயும் நம்ம என்ன நினைக்கணும், ஹதீஸ் தான் தலைப்பு எடுப்பார். பாருங்க, இந்த தலைப்பை போட்டுட்டு இமாம் புகாரி என்ன செய்யறாருன்னு சொன்னால் ஒரு குர்ஆன் வசனம் கொண்டு வரார். வகவுலுஹு தஆலா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், மன் கான யுரீதுல் ஹயாத்தத் துன்யா வஸீனதஹா நுவஃபி இலைஹிம் அஅமாலஹும் ஃபீஹா வஹும் ஃபீஹா லா யுபஹஸூன் உலாயிக அல்லதீன லைஸ லஹும் ஃபில் ஆখিরাতি இல்லா அன்-நார் வஹபித மா ஸனஉ ஃபீஹா வபாத்திலும் மா கானூ யஅமலூன். இது சூரா ஹூத்ல 16வது வசனம். சூரா ஹூதில் 16வது வரக்கூடிய வசனம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது இமாம் புகாரி பாருங்க, அல் முக்திரூன் ஹுமுல் முகில்லூன், அதிகமாக தேட, கதீர் கலீல், அதிலிருந்தான் இந்த முக்சிரூன் முகில்லூன் என்ற வார்த்தை வருது. அதிகமாக தேடக்கூடியவர்கள் தான் மறுமையில் குறைந்தவர்கள் அப்படின்னு தலை போட்டுட்டு முதலாக கொண்டு வராரு குர்ஆன் வசனம். அந்த குர்ஆன் வசனம் அழகான ஒரு செய்தி எங்களுக்கு சொல்லுது. மன் கான யுரீதுல் ஹயாத்தத் துன்யா, இதான் இமாம் புகாரியுடைய ஃபிக்ஹுக்குரிய ஆதாரம். இல்லைன்னா இந்த தலைப்பை எடுத்தா என்ன அர்த்தம், யாரெல்லாம் வசதியாக இருக்கிறாங்களோ அவங்களாம் என்னது மறுமையில் ஒன்றுமில்லாமல் இருப்பாங்கன்னு அர்த்தம். ஆனால் அதெல்லாம் அந்த தலைப்புடைய நோக்கம் என்பதற்காக இமாம் புகாரி என்ன செய்கிறாருன்னு சொன்னால் குர்ஆன் வசனம் கொண்டு வரார். பாருங்க, மன்கான யுரீதுல் ஹயாத்தத் துன்யா, யார் இந்த உலக வாழ்க்கையை விரும்புகிறாரோ, அப்போ என்ன அர்த்தம், என்ன டோட்டல் நோக்கம், என்ன உலக வாழ்க்கை. மன்கான யுரீதுல் ஹயாத்தத் துன்யா வஸீனதஹா, இந்த உலக வாழ்க்கையும் அதன் அலங்காரங்களையும் யார் விரும்புகின்றார்களோ நுவஃபி இலைஹிம் அஅமாலஹும் ஃபீஹா, அவர்களுக்கு அவர்களுடைய செயல்களுடைய முழு கூலிகளையும் இந்த உலகத்திலே என்ன செஞ்சிருவோம், நம்ம கொடுத்து விடுவோம். எப்படி இருந்தா, நிறைய தேடினா இல்ல, டோட்டலா உலகம்தான் நோக்கமாக இருந்தால், மன்கான யுரீதுல் ஹயாத்தத் துன்யா, இந்த உலக வாழ்க்கை தான் நோக்கமாக இருந்தால், வஸீனதஹா, அதன் அலங்காரங்கள் தான் நோக்கமாக இருந்தால், நுவஃபி இலைஹிம் அஅமாலஹும் ஃபீஹா, இந்த உலகில் அவர்களுக்கு முழு கூலியையும், அதாவது செயல்களுடைய முழு கூலியையும் நாங்கள் கொடுத்து விடுவோம். வஹும் ஃபீஹா லா யுபஹஸூன், அந்த விஷயத்தில் அவர்கள் குறை வைக்கப்பட மாட்டார்கள். அல்லாஹ் என்ன சொல்றா, இந்த உலகத்தில் அவர்களுக்கு அவர்கள் உலகமே நோக்கமாக இருந்து வாழ்றதுனால அவர்களுக்கு நான் குறை என்ன செய்ய மாட்டேன், வைக்க மாட்டேன், எல்லாவற்றையும் கொடுத்துடுவேன். அதனால தான் இன்னொரு குர்ஆன் வசனம் வருது. அப்படின்னு சொன்னால், லவ்லா யகூன الناس உம்மத்தன் வாஹிதத்தன் லஜஅல்னா லிமன் யக்ஃபுரு பிர்ரஹ்மான், அல்லாஹ் தஆலா சொல்றேன். எப்படின்னு சொன்னால், அதாவது எல்லா மக்களும் ஒரே சமுதாயமாக ஆகிவிடுவார்கள் என்று இல்லை என்றால், எல்லா மக்களும் ஒரே மக்களாக ஆகிவிடுவார்கள் என்று இல்லை என்றால், நாம் இறைவனை நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு தங்கத்தாலான மாளிகைகளை, வசதிகளை எல்லாம் நம்ம என்ன செய்திருப்போம், செய்து கொடுத்திருப்போம். அல்லாஹ் என்ன சொல்றான், இறைவனை நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு என்ன வீடு கொடுத்திருப்போம், தங்க வீடெல்லாம் நம்ம கொடுத்திருப்போம். ஆனா அப்படி கொடுத்தா மக்கள் எல்லாம் ஒரு சமுதாயமாக ஆகிடுவாங்க என்பதனால தான் அப்படி கொடுக்கல, பிரிச்சு கொடுக்கிறேன்றான். என்ன அர்த்தம், காஃபிர் முஸ்லிம் எல்லாம் உலகத்துல இருக்காது, எல்லாருமே காஃபிரா இருந்திப்பாங்கன்றான். இந்த உலகத்துல காஃபிர் முஸ்லிம் எல்லாம் இருக்காது, எல்லா மக்களும் ஒரே மக்கள் ஆகிடுவாங்க. ஏன், காபிர்கள் எல்லாம் தங்க வீட்டில் இருக்கிறாங்க, முஸ்லிம்கள் எல்லாம் சாதாரணமாக இருக்கிறாங்கன்னா அடுத்து என்ன செய்யணும், காபிர் ஆகினா நம்மளுக்கு அடுத்து என்ன கிடைக்க போகுது, தங்க வீடு தான் கிடைக்க போகுது என்று ஒரே சமுதாயமாக ஆகிவிடுவார்கள் என்று மட்டும் இல்லை என்றால், சட்டப்படி காபிருக்கு நான் என்ன கொடுத்திருக்கணும், தங்கத்தாலான வீடு கொடுத்திருக்கேன். அவர்களுக்கு தான் சொர்க்கம், முஸ்லிம்களுக்கு மறுமை தான் சொர்க்கம், அங்க தங்க வீடு கிடைக்கும், இவனுக்கு கிடைக்கணுமா இல்லையா? அதனால அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா, அப்படி கொடுக்காம, அப்படி கொடுத்தா எல்லாரும் குஃப்ருக்கு போயிடுவாங்க என்பதனால அல்லாஹ் என்ன செய்யறான்டா, நேரடியாக தங்கமாக கொடுக்காம பிரிச்சிருந்தாங்க. ஜீனத்து அவங்க ஜீனத்துல இருக்கிறாங்கன்றது முழுமையாக எல்லாருக்கும் என்னது விளங்கிறாம பிரிச்சு அல்லாஹ் என்ன செய்யறான், கொடுக்குறான். அதனால அல்லாஹ் எப்படி சொல்றான்னா, வஹும் ஃபீஹா லா யுபஹஸூன், அதில் அவர்கள் குறை வைக்கப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு குறை என்ற ஒன்று என்ன செய்யாது, இருக்காது. இந்த உலகத்தை யாராவது விரும்பினான்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அவனுக்கு நல்ல நியாமத்தை கொடுத்திருப்பான், இல்மை கொடுத்திருப்பான், மார்க்கத்தை கொடுத்திருப்பான், அறிவை கொடுத்திருப்பான், சமூக சேவை உணர்வுகளை கொடுத்திருப்பான். அது அவனுக்கு கிடைச்சக்கூடிய மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய அருள். அதுல இருந்து கொண்டு அவனுக்கு இன்னொன்று பார்க்குற டைம்ல இதெல்லாம் விட்டு போட்டு அதை தேடினா நம்ம நிம்மதியாக பிள்ளை நம்மளே பார்த்து இப்படி நினைவு வைங்களேன், கொஞ்சம் கஷ்டம் இங்கிருந்து அங்கே போகிறது. ஏன், அல்லாஹ்வுடைய அருளை இது, அருளிருந்து ஒரேடி அல்லாஹ் தஆலா விட மாட்டான், ஒரு 5-10 வருஷம் போக விடுவான். அதுக்கு பின்னால் நீங்கள் டோட்டலாக உங்களுக்கு உலகம்தான் முழுமையான இலக்கு என்று ஆகிட்டா அல்லாஹ் என்ன செய்கிறான்,
உங்களுக்கு நுவஃபி இலைஹிம் அமாலஹும் வஹும் ஃபிஹா லா யுபஹஸூன், குறை வைக்கப்பட மாட்டார்கள், அல்லாஹ் கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு ஆனால் உலாயிக் அவர்களுக்கு அல்லதீன லைஸ லஹும் ஃபில் ஆখিরাতি இல்லன்னார், மறுமையில் அவர்களுக்கு நரகத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. இந்த உலகத்தில் நாம் என்ன செஞ்சிட்டோம், அதனால தான் மறுமையில் அல்லாஹ் தஆலா சொல்றான் அத்ஹப்தும் தய்யிபாத்திக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா, உங்களது எல்லா நல்ல விஷயங்களையும் இந்த உலகத்திலே நீங்கள் அழித்துக் கொள்வீர்கள். காவிர்கள் அல்லாஹ் சொல்லுவான் பாருங்க. அப்ப அவங்களுக்கு தய்யிபாத் இருக்குது, தய்யிப் நல்லது. ஆனா அத்ஹப்தும் இந்த உலகத்தில் என்ன செஞ்சிட்டீங்க, எல்லாற்றையும் போக்கி விட்டீர்கள் அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அப்ப உலாயிக லைஸ லஹும் ஃபில் ஆখিরাতি இல்லன்னார், மறுமையில் அவர்களுக்கு நரகத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. வஹபித மா ஸனஉ ஃபிஹா, அவர்கள் எதெல்லாம் இந்த உலகத்திலே செய்தார்களோ அவைகளெல்லாம் அழிந்து விட்டன. வபாத்திலும் மா கானு யஅமலூன், அவர்கள் செய்து கொண்டிருந்தவைகள் எல்லாம் வீணாகி விட்டன. பாத்தில்னா வீண், அவைகள் செய்து கொண்டிருந்தவைகள் எல்லாம் வீணாகி விட்டன என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சூரத்து ஹூத் 16. இங்க புரிஞ்சுக்கொள்ளணும், இமாம் புகாரி அல் முக்ஸிரூன ஹுமுல் முகைல்லூன், அதிகமாக தேடக்கூடியவர்கள் தான் மறுமையில் குறைந்தவர்கள் என்று சொல்வதற்கு முன் தலைப்புக்கு பின்னால முதலாவது கொண்டு வர குர்ஆன் வசனம் இது. யார் இந்த உலகத்தில் அதிகமாக தேடணும் என்ற எண்ணம் ஏற்படும், அவருக்கு இலக்கு முழுமையாக உலகமாக இருந்தால்தான். அதனால மன்கான யுரீதுல் ஹயாத் துன்யா என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்றான் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். இது குர்ஆன் வசனம். நம்ம ஏற்கனவே சொன்னது போல இமாம் புகாரிக்கு ஹதீஸ்கள் சேர்க்கிற மட்டும்தான் நோக்கமாக இருந்தா இந்த குர்ஆன் வசனத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் இன்னைக்கு இல்லை. ஆனால் அவர் குர்ஆன் வசனம் என்ன செய்றார், கொண்டு வரார். அவருக்கு நோக்கமாக இருந்தது ஃபிக்ஹ். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, முகாரபா மேற்குலகில் இருக்கக்கூடிய ஹதீஸ்களை அறிஞர்கள் இருக்கிறாங்களே, அந்தலூஸ் ஸ்பெயின், அப்போ ஆரம்ப காலத்தில் அவங்கள எதை முற்படுத்துவாங்க, சஹி முஸ்லிம். சஹி முஸ்லிம் தான் அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட், இரண்டாவது சஹீல் புகாரி. ஃபர்ஸ்ட் ஏன் சஹி முஸ்லிம்னா தர்த்தீப், அதில் என்ன செய்யும் தர்த்தீபாக இருக்கல, ஹதீஸ்களை திருப்பி திருப்பி நிறைய என்ன செய்ய மாட்டார், கொண்டு வர மாட்டார். தக்தி ஹதீஸ்களை துண்டு துண்டா உடைக்க மாட்டார். அந்த தர்த்தீபுக்காக அதை முற்படுத்தினாங்க. ஆனால் மற்ற உலமாக்கள், கிழக்குலக உலமாக்கள் எல்லாரும், அன்றைய கால உலமாக்கள் எதை முற்படுத்தினாங்க, சஹீஹுல் புகாரிய. ஏன் சஹீஹுல் புகாரி முற்படுத்தினாங்கன்னா தர்த்தீபுக்காக இல்லை, தர்த்தீபில் நிச்சயமா இமாம் முஸ்லிம் தான். எதுக்காக முற்படுத்தினா ஃபிக்ஹ்லையும் ஹதீஸுடைய தரத்திலையும் முஸ்லிம் கிட்டையும் வராது. முஸ்லிம் என்ன செய்யாது, வராது. சஹீ தான், முஸ்லிம்ல வரக்கூடிய எல்லா ஹதீஸும் சஹீ, அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் நிபந்தனை என்ற அடிப்படையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா புகாரி தான் என்னது மிக உச்சகட்டத்தில் இருக்கும் என்று என்ன செய்தார்கள், முற்படுத்தினார்கள். அதை நம்ம பார்க்கிறோம்.